ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்தினாவே அதுக்கு ஸ்பெஷல் இந்த கொழுக்கட்டை தான். அந்த கொழுக்கட்டைய இந்த வருஷம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டையாக தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை 100% சர்க்கரையே இல்லாது 100% ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ஃபுல்லாக ராகி மாவு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ராகி மாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கட்டை குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா மாவை கிளறிட்டு நல்லா சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே வருவோம். எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு, சுடு தண்ணி. சப்போஸ் உங்களுக்கு மாவோட பிராண்டை பொறுத்து தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. மொத்தமாக சேர்த்துனிங்கன்னா மாவு தண்ணி நிறையா ஆயிரும். அப்புறம் மாவு கொல கொலன்னு ஆயிரும். இப்படி மாவில் எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாவோட வெள்ளை கலர் போய் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி தெரிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிருவோம். இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். என் கை கொஞ்சம் சூடு பொறுக்கும் அப்படிங்கிறனால நான் உடனே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் சூடு பொறுக்காதவங்களாக இருந்தால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது பிசைஞ்சிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு ஒரு 6லேருந்து 10 பேரிச்சம்பழம் வரையும் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு மீடியம் ஸ்வீட்டை தான் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும், நல்ல இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5-6 பேரிச்சம்பழம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா கொட்டை இல்லாமல் அந்த சதையை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்டஃபிங்க்கு பாதாமும் முந்திரியும் சேர்த்த போகிறோம். பாதாமும் முந்திரியும் நல்லா ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறனால நான் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். பாதாம் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை, பொட்டுக்கடலை கூட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது பாதாம் 15, முந்திரி 15 ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்படி நம்ம கையில் பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்கிற வரணும், அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்காக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை மட்டும் கூட நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் இடியாப்பத்தட்டு எடுத்திருக்கேன். அதில் நல்லா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை தடவிக்கலாம். அதே மாதிரி நம்ம மோல்டு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுலேயும் நல்லா ஃபுல்லாக நல்லெண்ணெயை தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு, ராகி மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு மோல்டில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். இப்போ மாவு கொஞ்சம் தின் லேயராக வச்சிங்கன்னா தான் மாவு உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே ரொம்ப கெட்டியாக மாவு நிறையா இருந்தது அப்படின்னா ஸ்டஃபிங் அவ்வளோவா உள்ளேருந்து நம்மளுக்கு டேஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அவ்வளோ பிடிக்காது. அதனால் மாவு கொஞ்சம் தின் லேயராக வச்சுக்கோங்க. அது நல்லா வச்சதுக்கப்புறமா அதை மூடிட்டு இந்த மாதிரி மேலே எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மோல்டில் சூப்பராக நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அழகாக மோல்ட்லேருந்து எடுக்க வருது. சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மட்டும் கொஞ்சம் கோணலாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோணலாக இல்லை இடையில கொஞ்சம் ஓட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் தான் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் செய்யும்போது சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மோல்டில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மோல்டுக்குள்ளே மாவு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த அச்செல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி நல்லா ஷேப்பாக கிடைக்கும். நல்லா மேலேயும் கொஞ்சம் நல்லா அழுத்தி விடணும். இந்த மாதிரி நம்ம மாவு உள்ளே வைக்கும் போதும் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி இந்த மாதிரி நல்லா அச்சோட செமையாக ரெடியாகி வந்துடும். பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, நம்மளாலே சூப்பராக கொழுக்கட்டை செய்ய முடியுது அப்படிங்கிறத. இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி
இடையில ஏதாவது ஒரு கேப் இருந்தது, இல்லை ஏதாவது ஃபில் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அங்கங்கே பேட்ச் ஒர்க் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக போகிறதுக்கு எப்படின்னு டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டயத்தில் மாவு மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு அதை வந்து மாவு வந்து ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மாவு காஞ்சது கரெக்டாக உங்களுக்கு வரும். மாவு ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக மாய்ஸ்சரைசராக அந்த மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து விரிசல் விடாமல் வரும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக விடுங்க. அது வரையும் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்சது ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை. ரொம்ப ஹெல்த்தியான முறையில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, கிட்ஸுக்கு நிறையா கொழுக்கட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நாள் வரையும் நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.